கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. தேவாலயத்திலே நடந்த அநியாயங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்து அதை சொஸ்தப்படுத்தி அதை சரிப்படுத்தி, ஒருவேளை ஆலயத்தை பிழைப்புக்காக பயன்படுத்தினவர்களுடைய காரியங்களை எல்லாம் கவிழ்த்து போட்டு அதை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது யூதர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீர் இவைகளை எல்லாம் செய்கிறீரே, அதற்கு என்ன அடையாளம்? அப்பதான் அவர் சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். ஒரு இடத்துல பார்க்கிறோம், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்மைத்தான் அவர் சொல்லுகிறார். தான் 3வது நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்க என்னுடைய ஆலயமாகிய என்னை நீங்கள் இடிச்சு போடுங்க, நான் 3வது நாள் அதை நான் எழுப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்குள்ள யூதர்களோ, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை இதை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சுது, அதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ? அப்பதான் அவர் சொல்றாரு, தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆலயம், இருதயமாகிய ஆலயம் ஆண்டவரால் எழுப்பப்பட வேண்டும். இது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. நீங்க கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவைகளை விட ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தை எல்லா நிலைகளிலும் செப்பனிட்டு கொள்ளுகிறவர்களாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை எழுப்பக்கூடியவர். இதை புரிந்து செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, ஆலயத்தை நீர் எழுப்புகிறவர், நாங்களே அந்த ஆலயம். இதை புரிந்து நாங்கள் வாழ்வதற்குரிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.